அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். ஒரு ஒரு மாதம் இருக்கும், டிசம்பர் மத்தி வாக்கில் ஒருத்தர் ரொம்ப நெருங்கிய நண்பர், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 12 வருட நண்பர், கொங்கு பகுதியிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணார். எனக்கு டிசம்பர் 25லேருந்து ஜனவரி 5க்குள்ளே எனக்கு நீங்கள் ஒரு நாள் குறித்து கொடுக்குறீங்க. அஷ்டமி நவமி இருக்கக்கூடாது, என் ஒய்ஃப் வந்து சித்திரை நட்சத்திரம், அவளுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது, நான் வந்து புனர்பூச நட்சத்திரம், எனக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்கள் நேரம் குறித்து கொடுங்க அப்படின்னு சொன்னார். முதல்லையே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய பாவம். இந்த பொதுவாக சிசேரியன் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா என்ன பார்க்கணும் அப்படின்னா, ராகு காலம் யமகண்டம் பார்க்கலாம். அதற்கு நமக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. அது என்னங்கய்யா அப்படின்னா, ராகு காலம் யமகண்டத்தில் நம்ம எந்த வேலையை செய்கிறோமோ அந்த வேலையை நாம் திருப்பி செய்வோம். இப்போ உதாரணமாக ராகு காலத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணினோன்னா மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். யமகண்டத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணினோம் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை நாம் அதை மறுபடியும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படலாம். அதர்வைஸ் சந்திராஷ்டமம் பார்க்கறது, எனக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் என் ஒய்ஃபுக்கும் சந்திராஷ்டமம் இல்லாமல் அந்த மாதிரி வயிற்றில் குழந்தை இருந்ததுன்னா ஜாதகமே பார்க்கக்கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. 5வது மாதம் குழந்தைக்கு நாடி வந்துடும், நாடி துடிப்பு வந்துடும். 5வது மாதம் குழந்தைக்கு பாப்பாவுக்கு நாடி துடிப்பு வந்துடும். குழந்தைக்கு நாடி துடிப்பு வந்ததுன்னா ஜாதகமே பார்க்கக்கூடாது. ஒரு பரம்பரை ஜோசியராக அத்தாரிட்டேட்டிவாக நான் சொல்கிறேன். 5வது மாதத்திலிருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும், ஜனனமாகிற வரைக்கும் 100% குடும்பத்துக்கே ஜாதகம் பார்க்கக்கூடாது, அந்த குழந்தையினுடைய ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்கு. இது வந்து நிறைய பேர் பாவம் பண்ணுறாங்க, மிகப்பெரிய பாவம். மிகப்பெரிய பாவம்னா மிகப்பெரிய பாவம். ரைட், இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ நான் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன், குழந்தையினுடைய வயிற்றில் பாப்பா இருக்கும்போது இந்த ஒரு தாயாருக்கோ அல்லது தந்தைக்கோ சந்திராஷ்டம நட்சத்திரம் இல்லாமல் குழந்தையை எடுக்கிறது, இந்த மாதிரி பின்னாடி வரப்போகிற குழந்தைக்கு நம்ம இப்போவே ஜாதகம் கணிக்கிறதுங்கிறது ஜோதிடருக்கும் பாவம், ஜோதிடரை பார்க்க சொன்ன கர்த்தாவுக்கும் பாவம், அந்த குழந்தைக்கும் பாவம். 100% எழுதி தரேன். நீங்கள் வந்து அப்பாவுக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் இல்லாமல் அம்மாவுக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் இல்லாமல் அப்படியே நீங்கள் கோல்டு மாதிரி எடுத்தீங்கன்னாலும் கர்மா தான், எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எவ்வளவோ விஷயங்கள் நாம் வந்து பண்ணலாம். செங்கன் சோழன் அவருடைய கதையை எடுத்து படித்து பாருங்கள். நான் இப்போ இந்த பதிவில் அது சொன்னால் அது கதையாக போயிடும். கோச்செங்கட் சோழன்னு பேர். செங்கண்ணன் அவனுடைய கண் வந்து ரெட்டாக இருக்கும். ஏன் வந்து அந்த சோழனுடைய கண் ரெட்டாச்சு அப்படின்னு சொல்லி வரலாறு எடுத்து படித்து பாருங்கள். ஜோதிடர்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத படித்து பாருங்கள். ஸோ 100% இந்த சிசேரியனுக்கு நாள் பார்ப்பது. இப்போ வந்து நீங்கள் நட்சத்திரம்லாம் எனக்கு மூல நட்சத்திரம் வேண்டாம், ஆயில்யம் வேண்டாம். ஏங்க மூல நட்சத்திரம் தனியாக ஒரு பதிவு போடுறேன். பஞ்சாங்கத்தில் அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது, மூல நட்சத்திரம் யார் யாருக்கு ஆகாது, ஆயில்ய நட்சத்திரம் யார் யாருக்கு ஆகாது அப்படின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. வருஷாதி நூல் எடுத்து படித்து பாருங்கள். யார் இன்னைக்கு நீங்கள் யாரோ ஒருத்தர் சொன்னார்னு சொல்லிட்டு நீங்களாகவே எல்லாத்தையும் கற்பனையிலேயே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? வருஷாதி நூல் நமக்கு அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது, பஞ்சாங்கம் நமக்கு அத்தாரிட்டேட்டிவாக இருக்குது. ஆயில்யத்தில் குழந்தை பிறந்தால் என்ன ஆகும், என்ன செய்யணும், யாருக்கு பிரச்சனை. ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தனா அப்பா அம்மாவுக்கு தான் பிரச்சனை. கேட்க கசப்பா இருக்கா? ஆயில்யத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையினுடைய அப்பா அம்மாவுக்கு பிரச்சனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எத்தனை நம்ம இன்னொரு பதிவாக தனியாக பார்க்கலாம். ஸோ ஒரு சிசேரியன் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது ரைட், நம்ம ஆப்ரேஷன் எப்போ பண்ணலாம், இந்த ராகுகால யமகண்டம் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து பண்ணலாமே தவிர அஷ்டமி நவமி பார்க்கலாம். ஏன்னா அஷ்டமியில் நம்ம எந்த காரியத்தை பண்ணுறோமோ அந்த காரியத்தை நம்ம திருப்பி செய்கிற மாதிரி. அதனால தான் அஷ்டமியில் நம்ம திருமணம் செய்கிறது இல்லை. ஸோ பாட்டிமை பார்க்கலாம், இதெல்லாம் இருக்குது. பட் நீங்கள் வந்து நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்னத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கும்போது 100% அது பாவ தோஷ கர்மாவில் வந்து சேரும். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.